வெல்கம் டு கேம் சேஞ்சர். இது 2வது நாள் வீடியோ. மதுரையிலேருந்து நம்ம சென்னைக்கு வந்து 9 நாள் ஜொமேட்டோ ஓட்டினா எவ்வளோ எடுக்கிறதுக்காண்டி தான் அந்த வீடியோ போட்டுக்கிட்டே இருக்கேன். சரி, ஓகே. அப்படியே வந்துட்டு 4 இட்லி ஆர்டர் பண்ணியிருந்தேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்படியே சாப்பிட்டு அதுக்கடுத்து இப்போது கரெக்டாக 12 மணிக்கு ஆர்டர் போட்டாங்க. நாயர் மெஸ்ஸு. ஆனால் அதில் மட்டன் பிரியாணி ரெடியாக 1.5 மணி நேரம் ஆகுந்தாங்க. அப்படியே அந்த ஆர்டரை செட் பண்ணிவிட்டு அடுத்தது எங்கே போடுறான்னு பார்த்தா மாலில் போட்டிருந்தாங்க. இந்த மாலில் போட்டது போய் அப்படியே வண்டியை ஒரு ஓரத்தில் பார்க் பண்ணிவிட்டு இந்த மாலில் போயிட்டு அந்த ரெஸ்டாரண்ட்டு தேடுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக அப்படியே தேடிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் நண்பர் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தாரு, ரூம் ரெண்ட்டு எவ்வளோ இருக்குது, எவ்வளோ சென்னையில் அப்படின்னு கேட்டிருந்தாரு. ரூம் ரெண்ட்டு 2500 கிட்டத்தில் வருது நண்பா. ரூம் வந்து மீடியமாக தான் இருக்கும். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ் எல்லாமே இங்கே தான் இருக்கிறனால தான் நான் அட்ஜஸ்ட் பண்ணி நான் இருக்கிறேன். ஒரு நாள் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ரூம் வீடியோ அதையும் போட்டு விட்றேன். மாலில் இருந்து அப்படியே அந்த ஃபுட்டும் எடுத்தாச்சு. சரி, எங்கே டெலிவரின்னு பார்த்தா கரெக்டாக ரிப்பன் பில்டிங்கில் தான் டெலிவரி. கஸ்டமரு அப்படியே பொறுமையாக போயிட்டு ரிப்பன் பில்டிங்கை பார்த்துட்டு அப்படியே கஸ்டமருக்கும் ஃபுட்டை கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து 1 பை 1 ஒவ்வொரு ஆர்டராக எடுத்துக்கிட்டோம். மதியத்துக்கு ஃபுட்டு வந்து கரெக்டாக அவுட்டரில் ஒரு டெலிவரி கொடுத்தாங்க. அவனுக்குள்ளே ஒரு பிரிஞ்சி நல்லா இருந்துச்சு. அது வாங்கி சாப்பிட்டு அதுக்கடுத்து மறுபடியும் 1 பை 1 எடுத்துக்கிட்டோம். ஈவினிங் மேலே ஃபுல்லாக டிராஃபிக். ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் அந்த என்னென்னா அப்போ ஆர்டர் நல்லா தர்றான், ஆனால் எடுக்க முடியல. சரி, ஒரு வழியாக ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு அதுக்கடுத்து 1 பை 1 ஆர்டர் எடுத்துக்கிட்டோம். இடையில வாழைப்பழமும் வேறு ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கி அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தேன். சாப்பிடும்போது இடையில ஒரு ஆர்டர் போட்டிருந்தான். சரின்னு அதே ஹோட்டலில் போயிட்டு அப்படியே இடியாப்பம் நைட்டு டின்னருக்கு அப்படியே ஒரு 4 இடியாப்பம் வாங்கி பொறுமையாக சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன். அதுக்கடுத்து இன்னொரு ஆர்டர் அதுலேயே மல்டி ஆர்டராக போட்டான். சரி, டக்குன்னு போய் அதையும் கொடுத்துட்டு அப்புறம் இன்னொரு ஏரியாவுக்குள்ளே போனால் நாய்கள் தான் அதிகமாக இருக்குது. ஃபுல்லாக சோழ்ந்துருச்சு. அப்புறம் 1 பை இருந்து தப்பிச்சு அதுக்கடுத்து இன்னொரு ஆர்டர் கொடுக்க போனால் கஸ்டமர் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலை. இந்த ஏரியாவுக்குள்ளே தான் இப்போ இருக்கேன்றாங்க. அப்புறம் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. அதுக்கடுத்து அந்த ஆர்டரே கேன்சல் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து இங்கேருந்து ரூமுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 19 கிலோமீட்டர் வந்துச்சு மேன்சனுக்கு போகிறதுக்கு. ஒரு வழியாக அதையும் கடந்து போயாச்சு. போயிட்டு ரூமில் போய் தூங்குறதுக்கு எனக்கு கரெக்டாக 2 மணி ஆயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நேற்றோட ஏர்னிங்ஸ்னு பார்த்தோம்னா 2119 ரூபா. இதில் எனக்கு என்னென்னா இன்சென்டிவ் 525, ஓட்டினது 1594 ரூபா தான் ஓட்டினேன். எனக்கு டெய்லி இன்சென்டிவ் 600 போட்டுருவாங்க. நான் முடிஞ்ச வரைக்கும் 525 ரூபா நான் எடுத்துடுவேன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா டிப்ஸ்ன்னு பார்த்தோம்னா ஆன்லைன் டிப்ஸ் 110 ரூபா, ஆஃப்லைன் ஒரு 20 ரூபா. சரி, எக்ஸ்பென்ஸ்னு பார்த்தோம்னா பெட்ரோலும் ஃபுட்டும் எனக்கு 455 ரூபா இருந்துச்சு. கைக்கு கிடச்சது 1794 ரூபா கிடச்சிச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டைம் இஸ் கோல்டு. டயத்தை பயனுள்ளதாக யூஸ் பண்ணுவோம். பாய்.